உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னுடைய கனவு உனக்காக காத்துட்டு இருக்கு சக்தி. ப்ளீஸ் எழுந்துரு. இல்ல, என்னால எந்திரிக்க முடியல. சக்தி மேடம், இந்தாங்க அட்மிஷன் ஃபார்ம். ஓகே, இந்தா. டாக்டர் ஆகணுங்கிற திறமை எல்லாருக்கும் இருக்காது, ஆனா இவகிட்ட இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அது இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணால இன்டர்வியூக்கு டைம்க்கு வர முடியலையோ அப்ப அவ எப்படி டாக்டர் ஆவா? சக்தி கண்ணை திறந்து என்ன பாரு. சக்தி கண்ணை தர. சரி, ஒருவேளை அப்படியே அவ டாக்டர் ஆனா கூட இப்படி லேட்டா வந்தானா அப்புறம் பேஷண்ட்ஸ் கதை அதோ கதிதான். ஐ கான்ட் பிலீவ் இட். டாக்டர் ஆகணுங்கிற ஆம்பிஷன் இவ்ளோ சிம்பிளா இருக்க கூடாது, ஒரு கனவா இருக்கணும். சக்தி, உன்னோட கனவு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நிச்சயமா இது உன்னோட அம்மா அப்பாவுடைய கனவாவும் இருக்கும். நீ கண்டிப்பா டாக்டர் ஆகணும். இப்படி கிட்ட வந்து எல்லாத்தையும் விட்டுருவே என்ன? எங்க போகணும்? நம்ம இன்டர்வியூக்கு போகணும். மேம், we are ready. போலாமா? இதுக்காக நீ என்னெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குல்ல? நீ என் ரூம் வரைக்கும் வந்து அதுவும் செவரேறி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னா நான் இப்ப வீட்டுக்கு போகணும். சக்தி, இங்க பாரு, மூச்சை நல்லா இழுத்து விடு. அண்ணா, இங்க பாரு தண்ணி. இந்த தண்ணியை குடி. மூச்சை நல்லா இழுத்து விடு. பிரீத் இன் பிரீத் அவுட். ஓகே, யூ வில் பி ஃபைன். இல்ல, நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டுக்கு போகணும். சக்தி, நீ இப்ப வீட்டுக்கு போக முடியாது. நீ உடனே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். யாரோ ரிம்ஜிம் அக்கா ஃபோன் பண்றாங்க. என்னோட போன் தான். நீ வீட்டுக்கு போக கூடாது, இன்டர்வியூக்கு தான் போகணும். அவ்வளவுதான். ஐயோ, ஆனா அண்ணா, அவங்க இன்டர்வியூக்கு போற நிலைமையில இருக்காங்க. டாக்டருக்கு அவங்க நிலைமை இம்பார்ட்டன்ட் இல்ல, அவங்க பேஷண்டோட நிலைமை தான் இம்பார்ட்டன்டா இருக்கணும். அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு அவங்க கவலைப்படக்கூடாது. அவங்களோட பேஷண்ட எப்படி குணப்படுத்தலான்னு தான் யோசிக்கணும். அவங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல புயல் மழையா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க வேண்டிய கவலையை பேஷண்ட்டை எப்படி சரி செய்யணுங்கிறது மட்டும்தான். எல்லாரும் டாக்டர் கடவுளா பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஒருத்தவங்களுக்கு உயிரை கொடுக்கறாங்க. அவங்க போராடுற வரைக்கும் மரணம் பேஷண்ட்டை நெருங்கிறதுக்கு 100 முறை யோசிக்கும். டாக்டர் வந்துட்டாங்கன்னா மக்கள் மனசுல நம்பிக்கை வந்துடும். அவங்க அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும் பிழைப்பாங்கன்னு தான். ஒரு டாக்டர் ஒரு மனுஷனை மட்டும் காப்பாத்துறது இல்ல, அவனுடைய மொத்த குடும்பத்தையுமே காப்பாத்துறாங்க. ஒரு வேலையை இவ்வளவு மதிக்கிறாங்கன்னா அது வேலை இல்ல, தர்மம். சக்தி, அதோட இதுதான் அந்த மனுஷனை கடவுளாக்குது. அதுக்கப்புறம் கடவுளுக்கு எந்த உரிமையும் இல்ல பலவீனமாகறதுக்கோ, தோல்வியை ஒத்துக்கவோ, இல்ல தைரியத்தை இழக்கவோ. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா ஒரு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, எழுந்திரு சக்தி, எந்திரி. கம் சக்தி, இங்க பாரு, உனக்கு டாக்டர் ஆகணுமா இல்லையா? நீ எல்லா பலவீனத்தை எதிர்த்து போராடணும். கமான் சக்தி, எழுந்திரு. சக்தி, எழுந்திரு. ப்ளீஸ் எழுந்திரு சக்தி. சக்தி, கெட் அப். அண்ணா, ப்ளீஸ். ஐம் சாரி, என்னால முடியல. சாரியா? டாக்டர் சாரி எப்ப சொல்லுவாங்க தெரியுமா?
ஒருத்தவங்க உயிரை காப்பாற்ற முடியாம போகும்போது அதுதான் உன்னோட சாரிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னோட கனவை உன்னால காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம். சக்தி, நீ இன்னைக்கு மட்டும் எழுந்திருக்கலனா வாழ்க்கை முழுக்க நீ உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதா. தேங்க்யூ சொல்ல கூட உனக்கு வாய்ப்பு இருக்காது. என்கிட்ட கேளு. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு, யாரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சு காப்பாற்ற முடியலனா என்னால உங்களை காப்பாற்ற முடியல. என்னால இந்த குழந்தையோட அம்மாவை காப்பாற்ற முடியல. ஒண்ணுமே புரியாம எதுவும் பண்ண முடியாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்ல, அதை என்கிட்ட கேளு. ரொம்ப கஷ்டமானது. ஆனா நீ டாக்டர் ஆகணும்ல, அப்ப நீ எந்திரிச்சுதான் ஆகணும். எந்த பொண்ணால ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியுதோ, அதுவும் அவன் கழுத்தை அறுத்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அவளால என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த கைகளை பாரு. இந்த கைகளை எல்லாரையும் குணப்படுத்த உருவாக்கி இருக்க, எல்லாருக்கும் உதவி செய்யவும் அவங்கள காப்பாற்றவும் தான். ஆயுதத்தை கீழே போடுறதுக்காக இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி கனவு, இந்த மாதிரி திறமை ஒரு மனுஷனுக்கு தானாலாம் வராது. அது அந்த கடவுள் தர்றது. ஆனா இன்னைக்கு மட்டும் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அப்புறம் நீயே அந்த கடவுளுக்கு எதிராயிடுவ. உன் அம்மா அப்பாவுடைய விருப்பத்துக்கு எதிராக போன மாதிரி ஆயிடும். சொல்லு சக்தி, இன்னைக்கு உன் கனவை நீ காப்பாத்துவியா, இல்ல சாகட்டும்னு விட்டுருவியா? உன்னுடைய அம்மா அப்பாவுக்காவது எந்திரி சக்தி. கடவுளுக்காகவாவது எழுந்துரு. எனக்காக எழுந்துரு. ப்ளீஸ். நான் டாக்டர் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.